இந்த வீடியோவில் வந்து ஃபார்முலாவை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு ஜாப்புக்கு போயிட்டியே, உங்களுக்கு வேலை வந்து கஷ்டமாக இருக்குது, அது ஃபார்முலாவோட உதவியோட நீங்கள் வேலையை வந்து ஈஸியாக எளிதாக முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியலை, அதை எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியல. அப்போ உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு ஏஐ டூல் மூலமாக எவ்வளோ ஈஸியாக நம்மளாவே யாரோட உதவியும் இல்லாமல் நம்மளாவே எப்படி ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி அதை வேலையை எளிதான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உதாரணத்துக்காக நான் ஒரு டேபிள் அமைச்சிருக்கேன். ஒரு இன் டைம், அவுட் டைம், ஓவர் டைம்னு. ஒரு நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, அப்போ ஒருத்தர் வர்றாங்க, எத்தனை மணிக்கு வர்றாங்க, அப்புறம் ஒரு 8 மணி நேரம் நார்மல் டைம், அதுக்கப்புறம் ஓவர் டைங்கிற மாதிரியா. இடையில லஞ்ச் டைம்லாம் வந்தால் எடுக்கக்கூடாது அப்படிங்க மாதிரியா. நான் பாருங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 8:50க்கு வந்தாலும் நமக்கு ஓடி என்னன்னு காமிக்கணும். 8:45, 7:50 இப்படிலாம் போட்டிருக்கேன். சரி, நமக்கு இதுக்கு ஃபார்முலா வேணும். இது எப்படி நம்ம ஃபார்முலாவில் கொண்டாடலாம், உங்களுக்கு தெரியலாட்டினாலும் ஏஐ உதவி மூலமாக எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதை விட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுங்க. அப்பொழுது நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். வாங்க டிலே பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் இந்த பார்க்குற டேபிளில் பாருங்கள், இன் டைம், அவுட் டைம்னு வச்சுருக்கேன். இதில் ஓவர் டைம்னு வச்சுருக்கேன். ஓவர் டைம் இந்த பாருங்கள் ஓடி ரிசல்ட்னு வச்சுருக்கேன். இப்போ 8 to 7 வேலை பார்த்தா 2 மணி நேரம் ஓடி ரிசல்ட்டு ஃபார்முலாவில் கொண்டாடணும். ஸோ அது நான் ஏஐ டூல் மூலமாக கொண்டாட போகிறேன். ஓகேங்களா? ஏஐ டூலில் வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்ப் கேட்கணும்னா நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கேன் உங்களுக்கு ஈஸியாகிறதுக்கு. நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அடிச்சிருக்கு பாருங்க. ஐ நீட் அண்ட் எக்ஸல் ஃபார்முலா ஃபார் ஓடி ஓவர் டைம் கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் ஓவர் டைம் அப்படின்னு போட்டிருக்கேன். எனக்கு எக்ஸல் ஃபார்முலா வேணும், பேஸ்ட் ஆன் ஓவர் டைம் பேஸில் வேணும். அப்படியே காலம் ஏல வந்து நான் வந்து இன் டைம் வச்சுருக்கேன். இந்த காலம் ஏ இதில் வந்து இன் டைம் நான் வச்சுருக்கேன். காலம் பியில் வந்து அவுட் டைம்னு வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? காலம் பியில் அவுட் டைம், காலம் சியில் வந்து ஓவர் டைம்னு வச்சுருக்கேன். எனக்கு ஃபார்முலா வேணும், காலம் சியில் தான் எனக்கு ஃபார்முலா வேணும். ஓகேங்களா? அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். ரூல்ஸ்னு போட்டிருக்கீங்க பாருங்க. 8 hours இஸ் கன்சிடர் ஒர்க்கிங் ஹவர்ஸ். 8 மணி நேரம் வந்து ஒர்க்கிங் ஹவர். அதுக்கு மேலே பார்க்குறது எனிதிங்ஸ் பியாண்ட் 8 hours இஸ் ஓடி. அதுக்கு மேலே பார்க்குறதெல்லாம் ஓடி. டூ நாட் கவுண்ட் லஞ்ச் பிரேக் 12 to 1 PM. லஞ்ச் பிரேக்கை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ண வேணாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த 8 to 7 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே 2 hour தான் ஓட்டி போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா 11 hour வரும். அப்போ நீங்கள் ஒரு அப்படிக்கெல்லாம் உங்கள் 3 hour போடணும்ல, 3 hour போட முடியாது அவ்வளோ லாஸோ. அதனால லஞ்ச் வர எடுத்துக்கூடாது. 8 மணி நேரம் நார்மல் நேரம், அதுக்கு மேலே வர்றது ஓடி அப்படி மாதிரி. ஸோ அதுக்கு நான் அந்த ரூல்ஸில் வந்து டூ நாட் கவுண்ட் 12 PM to 1 PM அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ தான் அவங்க ஏஐ வந்து அந்த நம்ம கொடுத்துருக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபார்முலாவை கிரியேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கும் கீழே அடுத்து 3ஆவது ரூல்ஸ் பண்ணி, எக்ஸாம்பிள் 8 AM to 5 PMனா நோ ஓட்டின்னு எனக்கு வரணும். 8 AM to 6 PMனா 1 hour ஓட்டி வரணும். 9 AM to 6 PMனா நோ ஓட்டின்னு வரணும். இப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் எழுதி. ஓகேங்களா? இதை நம்ம காப்பி பண்ணிக்கிடுவோம். காப்பி பண்ணிக்கிட்டு உங்களோட இதில் கூகுள் குரூம் போய்க்குங்க. கூகுள் குரூமில் போய் சாட் ஜிபிடின்னு டைப் பண்ணுங்கள். சாட் ஜிபிடின்னு டைப் பண்ணி கூகுள் சர்ச்சில் போய் கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரியா ஏஐ ஓப்பன் ஆயிரும். இதில் கீழே பாருங்கள் ஓப்பன் ஏன்னு இருக்கு பாருங்க. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கும். ஓகேங்களா? வாட் கேன் ஐ ஹெல்ப் வித் அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்கான நான் வந்து இந்த 2 ஸ்க்ரீனையும் ஒன்றா வச்சுக்கிறேன். வந்துச்சுங்களா? ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஏஐயில் டைப் பண்ணலாம். இங்கே காப்பியில் வந்துருச்சுங்களா? ஸோ இப்போ ஏஐ வந்து ரீடிங் பண்ணிக்கிறதுக்கு இப்போ இங்கே ரீடிங் பண்ண பிறகு கேட்குது. நீங்கள் லாகின் பண்ணுறனா லாகின் பண்ணிக்கலாம். உங்களோட ஜிமெயில் ஐடி மூலமாக நீங்கள் லாகின் பண்ணலாம், சைன்அப் பண்ணிக்கலாம். சைன்அப் பாருங்கள். சைன்அப் இதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் சைன்அப் பண்ணலன்னா அவசியம் இல்லை. ஸ்டே லாக் அவுட்ன்ட்டு பாருங்க. இதை கொடுத்துட்டீங்கன்னாவே ஒர்க் ஆகும். கொடுத்துருவாருங்க. ஹியர் இஸ் ஏ ஃபார்முலா கேன் காலம் சி ஓவர் டைம் அப்படின்னு அவங்க எக்ஸாம்பிள் ஃபார் ஓடி அப்படின்னு எல்லாமே டீட்டெயில் போட்டு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸலில். இதைத்தான் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்.
எவ்வளோ பெரிய ஃபார்முலா பாருங்கள். இதில் நீங்கள் எடிட் பண்ணுறனால எடிட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக நீங்கள் காப்பி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்முலாக்குள்ளே விளக்கம் வேணும்னுச்சுன்னா கீழே இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. ஹவு இட் ஒர்க் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலாக்குள்ளே விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் அவுட்புட்னு சொல்லி கீழேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி வேலை செய்தான். ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் சிம்பிளாக காப்பி மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நமக்கு எங்கே தேவை, நம்ம இங்கே என்ன கொடுத்தோம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து சி காலம் ஃபார்முலா வேணும்னோம், இந்த இடத்துல நம்ம வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ண உடனே பாருங்கள் ஃபார்முலா ஒர்க் ஆகலை, வேல்யூன்னு வருது. அதுக்கு ரீசன் ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை ப்ரெஸ் பண்ணினா பாருங்கள் இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுறது பாருங்கள். ஸ்டார்ட் ஆகுறதே வந்து ரோ நம்பர் 2ல் தான் ஆகுது. ரோ நம்பர் 2ல் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கோம். நம்ம வந்து ரோ நம்பர் 3ல் தான் நம்ம வந்து இன் அண்ட் அவுட் டைம் வச்சுருக்கோமா. அப்போ நமக்கு ரோ நம்பர் 3 தான் வேணும். அப்போ ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம இந்த ஃபார்முலாவில் மட்டும் இந்த B2 A2 இங்கே வர இடத்துலாம் ஜஸ்ட் 3 மாற்றிக்குங்க. 3 எங்கே 2ன்னு வருதோ அந்த இடத்துல ஃபுல்லாமே 3ன்னு மட்டும் ஜஸ்ட் மாற்றிக்குங்க. ஏன்னா நமக்கு வந்து டேட்டா வச்சுருக்குது 3வது ரோ இல்லையா. ஸோ அந்த இதை நீங்கள் டைரெக்டாக இங்கேயே நீங்கள் டைப் பண்ண முடியும். உங்களோட காலம் சியில் வந்து இந்த இடத்துல வந்து C3ன்னு டைப் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே உங்களுக்கு ஃபார்முலாவும் வந்துடும். உங்களுக்கு வந்து அது நான் இங்கே ஸ்டார்டிங்லேயே அடிச்சுன்னா குழப்பக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நான் சிம்பிளாக அப்படி அடிச்சிருந்தேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல காலம் சின்னு அடிக்கிற இடத்துல வந்து காலம் C3ன்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாவும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா. இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு பாருங்கள் ரிசல்ட்டு அக்யூரேட்டாக வந்துருச்சு பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு 1.5, ரெண்டாவதுக்கு 0.5, அடுத்ததுக்கு பாருங்கள் 1.17 OT ஹவர்ஸு. ஸோ கரெக்டாக வந்துருச்சுங்களா. இன்கேஸ் இந்த ரிசல்ட்டு தப்பாக வருதுனாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிங்க. திரும்பவும் போய் இந்த இடத்துல போய் பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஃபார்முலா இஸ் ராங், இந்த OT ஹவர் இஸ் உங்களுக்கு என்ன OT ஹவர் காமிக்குதோ உங்களுக்கு 2 ஹவர் வரல. அப்போ உதாரணத்துக்கு 0.1 தான் வருது அப்படின்னா அப்போ 0.1ன்னு போட்டு கொடுத்துட்டு கரெக்ட் ஆன்சர் இஸ் 2 ஹவர் அப்படின்னு போட்டிங்கன்னா அதை மாடிஃபை பண்ணி அந்த ஃபார்முலாவில் எங்கெங்கே தவறு பண்ணியிருக்கோ அதை மாற்றி உங்களுக்கு திரும்ப கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ வந்து சரியாக இருக்கிறதுனால நம்ம வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுங்க. உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.